புதிய துவக்கமாகவும் மக்கள் மனதில் பெரும் அளவில் ஒலிக்கும் பெயராகவும் சமூக சேவகர் திரு ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களின் பெயரே உள்ளது. ஏனெனில் புதுவை மக்களின் ஒருவராகவும் மக்களுக்கான ஒருவராகவும் பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தி இருக்கிறார். தன்னலம் மறந்து மக்களின் நலனுக்காக பாடுபட்டு இருக்கிறார். மேலும் பசியால் வாடும் முதலியார்பேட்டை பாகூர் காமராஜ் நகர் தொகுதியை சேர்ந்த 5000 மக்களுக்கு அறுசுவை உணவினை அனைத்து நாட்களிலும் வழங்குகிறார். உருளையன்பேட்டையில் அரசு விநியோகித்த மாசு கலந்த குடிநீரை குடித்து உயிர் இழந்த 7 நபர் குடும்பத்திற்கு தாமாக முன்வந்து தலா 1 லட்சம் ரூபாய் நிதி உதவியினை வழங்கி இருக்கிறார். நீட் தேர்வில் வெற்றி பெற்று நெடுக்கடியில் தவித்து வந்த மாணவர்களுக்கு தாமாக நேரில் சென்று 1,50,000 ரூபாய் ஊக்கத்தொகையாக வழங்கி இருக்கிறார். கும்பை கூலங்கள் நிறைந்து புதர்மண்டியாக கிடந்த காமராஜ் நகரின் வெள்ளவேரி வாய்க்கால் போன்ற பல வாய்க்கால்களை சொந்த செலவில் தூர்வாருகிறார். இருளன் சந்தையில் பத்தா கிடைக்காமல் தவித்து வரும் பல குடும்பங்களுக்கு தாமாக முன்வந்து உதவி செய்கிறார். தாம் வழி நடத்தும் தேசிய மக்கள் மன்றம் வாயிலாக காந்தி ஜெயந்தி போன்ற நாட்களில் ஒற்றுமையாக தானும் இணைந்து வீதியில் இருக்கும் குப்பைகளை அகற்றுகிறார். பெண்களின் முன்னேற்றத்திற்காக 300 தையல் எந்திரங்களை வழங்கி அவர்களின் வாழ்வில் நம்பிக்கையை பாய்ச்சிருக்கிறார். சாமானிய மக்களுடன் இணைந்து தீபாவளி பண்டிகையில் 30,000 பேருக்கு பட்டாசு பெட்டிகள் மற்றும் ஸ்வீட் பாக்ஸ்களை வழங்கி அவர்களை மகிழ்ச்சிப்படுத்தி இருக்கிறார். புதுச்சேரி அரசால் மூடப்பட்ட பிளாஸ்டிக் மற்றும் ஏஎஃப்டி மில் தொழிலாளர்களுக்கு அரிசி, சர்க்கரை, பட்டாசு மற்றும் நிதி உதவிகளை வழங்கி நிறைவான தீபாவளியை கொண்டாட வழி செய்திருக்கிறார். புதுச்சேரியில் மழை வெள்ளம் பாதித்த இடங்களில் இருக்கும் மக்களுக்கு உணவு மற்றும் அரிசி போன்ற அத்தியாவசிய பொருட்களை வழங்கி இருக்கிறார். புதுச்சேரியின் பெருமை மிக்கவர்களுக்கான விருதுகள் வழங்கும் விழாவை நடத்தி பல்வேறு சாதனை புரிந்த 400 பேருக்கு விருதுகளை வழங்கி கௌரவப்படுத்துகிறார். செயற்கை நுண்ணறிவு சார்ந்த அறிவை புதுச்சேரி குழந்தைகளுக்கு வளர்க்கும் நோக்கில் ஆர்பட்டோன் விளையாட்டு நிகழ்ச்சியை நடத்தி ஆயிரக்கணக்கான மாணவ செல்வங்களின் திறமைகளை வெளிப்படுத்தி இருக்கிறார். புதுச்சேரியின் கராத்தே சாம்பியன்ஷிப் போட்டியில் கலந்து கொண்டு கராத்தே போட்டியில் வென்ற குழந்தைகளை ஊக்கப்படுத்துகிறார். அரியூரில் வேலை வாய்ப்பு முகாமை நடத்தி அதில் வெற்ற 60க்கும் மேற்பட்டவர்களுக்கு பணியாணைகளை வழங்குகிறார். டெல்லி கார் வெடிப்பு சம்பவத்தில் உயிரிழந்தவர்களுக்காக வில்லியனூரிலும் புதுச்சேரியின் அண்ணா சாலையிலும் மக்களை திரட்டி பெரும் ஊர்வலத்தை நடத்துகிறார். புதுச்சேரி செட்டிக்குளம் பகுதி